சாதாரணமான நம்மளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். உயிருள்ள ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். உண்மையாவே இது மிகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஆண்டவர் நாம மகிமைக்காக கெட்டப்பட்ட இந்த ஒரு பெரிய தேவாலயத்தை உள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலிருந்து ஆண்டவர் நம்மளை முழுமையாய் வெளியே கொண்டு வருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற விதம் மிகவும் ஆச்சரியமான விதமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக அதிகமாக நாங்கள் பிரயாசப்பட்டோம். கடந்த 2 ஆண்டுகளுக்காக இந்த ஆலயத்திற்காக அதிகமாக நாங்கள் போராடி இருக்கிறோம், பிரயாசப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே மாறும். ஆண்டவர் இதே நன்மைக்கு எதுவாக நம்மளுக்கு மாற்றி தருவார். யோசபாத்து சொன்னது போல, நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல சாமி, ஆனா எங்களுடைய கண்கள் உண்மை மட்டுமே நோக்கி இருக்கிறது. மனுஷனை நாங்கள் நம்புறதே கிடையாது. நாசியில் சுவாசம்ல எந்த மனுஷனை நம்பக்கூடாதுன்னு வேதாம் நம்மளுக்கு சொல்லுது. ஆனாலும் ஆண்டவர் அதிகாரிகளுடைய கண்களில் நம்மளுக்கு தயவு கிடைக்க கிருபை பாராட்டுவார். இப்போ நம்ம கோர்ட்ல சில காரியங்களை மூவ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான காரியங்கள் கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு சாதகமாக அமையும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சிறுபான்மை மக்களுக்கான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அவர்கள் நம்மளுக்காக அதிகமாக பிரயாசப்படுகிறார்கள். மினிஸ்டர் சேகர் பாபு ஐயாவா இருக்கலாம், மினிஸ்டர் மனோ தங்கராஜ் ஐயாவா இருக்கலாம், இல்லாட்டி இங்கே உள்ள எம்எல்ஏ கருணாநிதி ஐயாவா இருக்கலாம். இவங்க எல்லாம் நம்மளுக்காக அதிகமாக பிரயாசப்படுறாங்க. கண்டிப்பாக அவர்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தியை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்வார்கள் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்.